பொதுவா ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை மறைக்கணும்னா அத ஒரு இருட்டறையில யாருக்கும் தெரியாத ஒரு பாதுகாப்பான இரும்பு பெட்டகத்துக்குள்ள வச்சு பூட்டணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆமா, பொதுவா மனிதர்களோட சிந்தனை அப்படிதான் இருக்கும். ஒரு ரகசியம்னா அது கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ தான் இருக்கணும்னு நினைப்போம். சரியா சொன்னீங்க. ஆனா மிக தந்திரமா உங்க கண் முன்னாடியே ரொம்ப கண்கவர் வண்ணங்களால ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களை போன்ற கற்பதில் ஆர்வம் கொண்டவர்களால் இதை நம்ப முடிகிறதா? ம் இது கேக்குறதுக்கே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடா இருக்கு. கண்டிப்பா. கற்பதில் ஆர்வம் கொண்ட உங்க எல்லாரையும் இந்த ஒரு சிறப்பான ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற தரவு அளவுல ரொம்ப சின்னது, ஆனா பிரம்மாண்டமான தத்துவங்களை உள்ளடக்கியது. சரியா? ஆமா, அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள 408 முதல் 411 வரையிலான வரிகள் தான் இன்னைக்கு நம் முன்ன இருக்கும் தரவு. இதுல 4 வரிகள் 4 வண்ணங்கள் பத்தி பேசுது. அதாவது நீலம், பச்சை, சிவப்பு, தங்கம், இந்த 4 வண்ணங்கள். எக்ஸாக்ட்லி. ஆனா இவை வெறும் வண்ணங்கள் அல்ல. நாம தேடுற இறுதி உண்மைய மறைக்கிற 4 பிரம்மாண்டமான மாயத்திரைகள். ஆமா, ஒரு மனிதனோட தேடலுக்கும் அவனோட அக வளர்ச்சிக்கும் தடையா இருக்கிற 4 பெரும் தத்துவத் திரைகளை தான் இந்த வரிகள் குறிக்குது. சோ இந்த திரைகள் எதை மறைக்கும், எப்படி மறைக்கும் அப்படிங்கறத ஒவ்வொன்னா துறந்து பார்த்து அதோட உண்மையான அர்த்தத்தை உங்களுக்காக எளிமைப்படுத்தி விளக்குறது தான் இந்த விரிவான அலசலோட நோக்கம். கண்டிப்பா. இந்த தரவை நாம எவ்வளவு ஆழமா விவாதிக்கிறோமோ அவ்வளவு நுட்பமான உளவியல் உண்மைகள் நமக்கு வெளிப்படும். ஓகே, நாம இதை கொஞ்சம் ஆழமாவே பிரிச்சு பார்க்கலாம். முதல் வரிய நான் வாசிக்கிறேன். அதாவது, பேருரு நீல அருட்பெருஞ்சோதி, பெருந்திரை எதனால் அருட்பெருஞ்சோதி, ஆருயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ரொம்ப ஆழமான வரிகள். இந்த வரிகளை படிக்கும்போதே எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருது. அதாவது, நீங்க பகல்ல வானத்தை பாருங்க. அது ஒரு பிரம்மாண்டமான நீல நிற கூரை மாதிரி விரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம பார்வை எல்லைய முழுசா ஆக்கிரமிச்சிருக்கோம். அந்த பகல் நேர நீலவானத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களோ எல்லையற்ற பிரபஞ்சமோ நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த நீல நிறம் எல்லாவற்றையும் மறைச்சிடுது. மிக சரியான உதாரணம். அந்த வானத்தோட உதாரணம் இந்த மூலக்குறிப்போட தத்துவத்தை ரொம்ப துல்லியமா விளக்குது. அப்போ அது போலவே இந்த பெருந்திரை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரை நமது மிக முக்கியமான பெருதற்கரிய ஆருயிரை மறைக்குதா? இதுதான் அதோட அர்த்தமா? வானத்தோட நீலம் எப்படி நட்சத்திரங்களை முழுமையா மறைச்சு இங்கு வேறு எதுவுமே இல்ல, நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குதோ, அதே போலதான் இந்த நீல நிறத்திரையும் செயல்படுது. கேட்கவே ரொம்ப நுட்பமா இருக்கே. மூலக்குறிப்புல உள்ள வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். பேருரு மற்றும் பெருந்திரை. அதாவது இது ஏதோ ஒரு சாதாரண திரை கிடையாது. இது எல்லையற்ற பிரம்மாண்டமான ஒண்ணு. ஒரு நிமிஷம். ஒரு திரை பிரம்மாண்டமா இருக்கிறதால என்ன நடக்கும்? நாம ஒரு சின்ன திரைய ஈஸியா விலக்கி பாத்துரலாமே. ஒரு சின்ன பொருளை நீங்க எளிதா விளக்கிடலாம். ஆனா ஒரு திரை உங்க பார்வை எல்லை முழுவதையும், அதாவது உங்களோட ஒட்டுமொத்த பார்வையும் ஆக்கிரமிச்சிருந்தா உங்களால என்ன செய்ய முடியும்? என்னால அந்த திரையை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. அதுதான் விஷயம். அந்த திரை தான் உலகம், அதுதான் நிஜம் அப்படின்னு நீங்க நம்ப தொடங்கிடுவீங்க. அது உங்களோட ஒட்டுமொத்த பார்வையும் குருடாக்கிடுது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்வோட எப்படி பொருத்தி பார்க்கறது? இந்த பெருந்திரை அப்படிங்கிறது ஏன் வாழ்க்கையில குறிப்பா எதை குறிக்குது? அதுதான் உங்களோட அன்றாட பிழைப்பு, உங்களோட அடையாளம், உங்க அகங்காரம். ஓஹோ, அதாவது நான் என் வேலை, என் குடும்பம் அந்த மாதிரியா? ஆமா, நான் இன்னார், இது என் வேலை, இது என் குடும்பம், இது என் பொறுப்பு அப்படின்னு ஒரு மாயா வலைக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியா? இதுதான் அந்த பிரம்மாண்டமான நீலத்திரை. அப்போ அது என் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துக்கிட்டு உண்மையான ஒரு விஷயத்த மறைச்சிடுது. எக்ஸாக்ட்லி. இங்கே அது எதை மறைக்குதுன்னு மூலக்குறிப்பு சொல்லுது. ஆருயிர் அப்படின்னு சொல்லுது. ஆர்கூட்டல் உயிர், அதாவது பெறுவதற்கு மிகவும் அருமையான, மிக மிக அரியதான ஒரு உயிர். அப்போ நம்ம உயிரையே நம்ம பாக்குறது இல்லையா? உண்மைதான். நம்முடைய சொந்த உயிரின் தன்மையையே, நமது உண்மையான சுபாவத்தையே நாம ஒருபோதும் உணர்றதில்ல. ஏன்னா அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பெருந்திரை நம்ம கண் முன்னாடி எப்பவும் விரிஞ்சு கிடக்கு. எனக்கு புரியுது. நமது புற வாழ்க்கை மற்றும் அடையாளங்கள் ஒரு மிகப்பெரிய திரையா மாறி நம்ம பார்வையை மறைச்சிருது. கரெக்ட். இதுதான் முதல் தடை. சரி, இப்ப ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். என் அகங்காரத்தை கடந்து எனக்குள்ள இருக்கும் அந்த ஆருயிரை நான் ஒருவேளை உணர்ந்துட்டேன். என் பார்வை உள்நோக்கி இல்லாம அதிலிருந்து விரிவடைந்து வெளியே உள்ள பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள நான் முனைகிறேன்.
இது அடுத்த கட்ட தேடல். ஆமா, அப்படி பார்க்க தொடங்கும்போது என் தேடலுக்கு அடுத்து என்ன தடையா இருக்கும்? அங்கேதான் இரண்டாவது திரை உங்களுக்காக காத்திருக்கு. அதுதான் பச்சை நிறத்திரை. Here is where it gets really interesting. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. நான் மூலக்குறிப்பில் உள்ள வரிகளை படிக்கிறேன். சொல்லுங்க. பச்சை திரையால் அருட்பெருஞ்சோதி, பரவெளி எதனை அருட்பெருஞ்சோதி, அச்சுற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இப்போ என் கேள்வி என்னன்னா, பொதுவா பச்சை நிறம்னாலே அது இயற்கையை குறிக்கும் இல்லையா? ஆமா, இயற்கையோட நிறம் பச்சைதான். ஒரு வளர்ச்சியை குறிக்கும், அமைதியையும் வாழ்வையும் குறிக்கும் ஒரு ரொம்ப பாசிட்டிவான நிறம் அது. ஆனா இந்த வரிகள்ல அந்த பச்சை திரை எல்லையற்ற பரவெளியை அச்சுறுத்தும் வகையில் மறைக்கிறது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான முரண்பாடு இது. அதுதான், இயற்கை எப்படி நமக்கு ஒரு அச்சுறுத்தும் தடையா இருக்க முடியும்? அமைதியான ஒரு நிறம் எப்படி பயமுறுத்தும் வகையில் ஒரு உண்மையை மறைக்க முடியும்? நல்ல கேள்வி. நாம இயற்கையை, இந்த பௌதீக உலகை மரங்கள், செடிகள், மலைகள் என பார்த்து இது மிகவும் அமைதியானது, ரம்யமானது அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, இயற்கைனாலே அழகுதானே. ஆனா இயற்கையோட விதிகளையும் இந்த பௌதீக பிரபஞ்சத்தின் செயல்பாட்டையும் கொஞ்சம் ஆழமா பாருங்க. அது மிகவும் வலியது, மீற முடியாதது. மீற முடியாததுன்னா எது சொல்றீங்க? பசி, தாகம், நோய், முதுமை, மரணம், ஈர்ப்பு விசை, இந்த மாதிரி இயற்கையின் விதிகள் அனைவரையும் மிக கடுமையா கட்டி போடுது. ஒரு விதத்துல அது மிகவும் அச்சுறுத்துவதும். ஆமா, நீங்க சொல்ற அந்த காட்டும்போது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமானதுன்னு புரியுது. கண்டிப்பா. காட்டுக்குள்ள ஒரு விலங்கு இன்னொரு விலங்க வேட்டையாடுறதிலிருந்து மனுஷன் தாம் பிழைப்புக்காக போராடுறது வரைக்கும் எல்லாமே ஒரு கடுமையான விதிகளுக்கு உட்பட்டது. ஆனா அது எப்படி எல்லையற்ற பரவழியை மறைக்குது? பரவழி அப்படிங்கிறது எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாத, உருவங்களற்ற, எல்லையற்ற ஒரு பெருவழி. அதுதான் இறுதி சுதந்திரம். ஓகே. ஆனா இந்த பச்சை திரை அப்படின்னு சொல்லப்படுற மாயை பௌதிக உலகம் என்ற பேர்ல நம்ம கண்முன் நிக்குது. இது பார்ப்பதற்கு அழகா தெரிஞ்சாலும் இது ஒரு வலிமையான மாயத்திரை. உங்களை இந்த உலகத்தின் இன்பத் துன்பங்களிலும் இயற்கையின் சுழற்சியிலும் முழுமையா கட்டி போட்டுடுது. அதாவது நம்மள இந்த சர்வைவல் மோட்லயே வச்சிருக்கு. சரியா? சரியா சொன்னீங்க. ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத பசியோ அல்லது உடல் வலியோ இருக்கும்போது அவனால தத்துவங்கள பத்தியோ பரவழிய பத்தியோ சிந்திக்க முடியுமா? முடியாது. அவனோட முழு கவனமும் அந்த வலியின் மீதோ அல்லது பசியின் மீதோ தான் இருக்கும். அதுதான் இயற்கையின் வலிமை. அது தன் அழகாலும் அதன் தேவைகளாலும் நம்ம அச்சுறுத்தி அடிமைப்படுத்தி பரவழிய நாம நினைத்து கூட பார்க்க முடியாதபடி மிக முரட்டுத்தனமா தடுத்து நிறுத்துது. வாவ்! அதனாலதான் மூலக்குறிப்பு அச்சுற மறைக்கும் அப்படின்னு ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. ஆமா, உலக மாயையில், அதாவது இந்த பௌதிக பிணைப்பில் சிக்கிய ஒரு மனிதனால் அந்த எல்லையற்ற பரவழியே நெருங்கவே முடியாது. உடல் சார்ந்த பௌதிக உலகத்தின் பிடி எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு அச்சுறுத்தக்கூடியது அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ ஒருவன் இந்த இயற்கையின் தடைகளையும் தாண்டிடுறான்னு வச்சுப்போம். ஓகே. தன் உடல் சார்ந்த ஆசைகளையும் தேவைகளையும் துறந்துவிட்டு முற்றிலுமா தன் மனதின் தளத்திற்கு அல்லது அறிவின் தளத்திற்கு பயணிக்கிறான்னு வச்சுக்குவோம். புத்தகங்களை படிக்கிறான், தத்துவங்களை ஆராய்கிறான், அறிவின் உச்சத்தை தேடுகிறான். அப்போ அங்கு அவனுக்கு இயற்கையின் அச்சுறுத்தல் இருக்காதே? உடல் சார்ந்த அச்சுறுத்தல் கண்டிப்பா இருக்காது. ஆனா அங்கு இதைவிட மிக ஆபத்தான ஒரு திரை காத்திருக்கு. இதைவிட ஆபத்தானதா? அது என்ன திரை? வன்முறைய தடுப்பதை விட மிக அழகா நம்மை மயக்கித் தடுக்கும் திரை அது. அதுதான் மூன்றாவது திரை, செம்மைத் திரை. செம்மைத் திரை. மூலவரிகளை கேட்போம். செம்மைத் திரையால் அருட்பெருஞ்சோதி, சித்துர் வெளியை அருட்பெருஞ்சோதி, அம்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ஆமாம். இந்த வரிகளை படிக்கும்போதே எனக்கு ஒரு உதாரணம் நினைவுக்கு வருது. அதாவது இந்த செம்மை நிறத் திரை சித்துரு வெளியை அம்மையின், அதாவது மிகவும் அழகாக நயமாக மறைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனை இப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு யாரோ ஒரு மிக அழகான கவர்ச்சியான பரிசு பெட்டியை கொடுக்கறாங்க. அதோட வெளிப்புறம் மிகவும் ஈர்க்கக்கூடிய பளபளப்பான சிவப்பு நிறத்தாளால் சுற்றப்பட்டிருக்கு. ஒரு ரெட் கிஃப்ட் பாக்ஸ். ஆமா, அந்த பெட்டியின் வெளிப்புற அழகு நம்ம எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா, அதை திறந்து உள்ளே இருக்கும் உண்மையான பொருளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையே அது மறக்கடிச்சிடுது. வெளிப்புற அழகிலேயே நாம மயங்கி போய் விடுறோம். அதுபோலதான் இந்த செம்மைத்திரை சித்திரு வழிய மறைக்குதா?
அந்த பரிசு பெட்டியின் உதாரணம் மிக கச்சிதமா பொருந்தது. அந்த பெட்டியின் வெளிப்புற அழகை ரசிப்பதிலேயே நீங்க உங்க வாழ்நாள கழிச்சிடுறீங்க, உள்ளே இருக்கும் பொருளை திறக்காமலேயே. அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது இல்லையா? ஆமா, அதுதான் அம்மையின் மறைக்கும் அப்படிங்கிற வார்த்தையின் உண்மையான அர்த்தம். இங்கே செம்மை அப்படிங்கிறது அறிவை குறிக்குது. அறிவு அறிவு எப்படி ஒரு தடையா இருக்க முடியும்? அதாவது தர்க்கம், தத்துவம், உலகியல் அறிவு, தகவல் சேகரிப்பு என நமது மனதின் செயல்பாடுகளை குறிக்குது. சித்தொரு வெளி என்பது தூய அறிவின் வெளி, எந்த கலப்படமும் இல்லாத நேரடியாக உணரக்கூடிய தூய உணர்வு நிலை. ஒரு நிமிஷம், நாம புத்தகங்கள் மூலமாகவோ விவாதங்கள் மூலமாகவோ பெறும் அறிவை விட இந்த சித்துருவெளி மாறுபட்டதா? நாம பொதுவா அறிவை தேர்னாலே உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தானே நம்புறோம். அதுதான் மிகப்பெரிய மாயை. அறிவு என்பது நாம சேர்த்த தகவல்களின் தொகுப்பு மட்டும்தான். ஆனா சித்துருவெளி என்பது ஒரு நேரடியான அனுபவம். ஓ, அனுபவத்துக்கும் அறிவுக்குமான வித்தியாசம். கரெக்ட். நாம அந்த அனுபவத்தை பெறுவதற்கு பதிலா அதை சுற்றியுள்ள வார்த்தைகளையும் தத்துவங்களையும் ஆராய்வதிலேயே காலத்தை கடத்துறோம். எனக்கு புரியுது. உதாரணத்திற்கு இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட இணையம் இருக்கு, உலகத்தின் அத்தனை தகவல்களும் நம்ம விரல் நுனியில இருக்கு. பல புத்தகங்களை படிக்கிறோம், இணையத்துல மணிக்கணக்கா விவாதிக்கிறோம். ஆமா, எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஒரு கருத்து இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அனைத்தையும் தர்க்க ரீதியாக ஆராய்ந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு விதமான அறிவு செருக்கு நமக்கு வந்துடுது இல்லையா? கண்டிப்பா, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ஒரு திருப்தி கிடைக்குது. மற்றவர்களை விட நாம மேலானவர்கள் அப்படிங்கிற ஒரு கர்வம் வரத்தான் செய்யுது. அந்த அறிவு செருக்கு தான் செம்மை திரை. அது பார்ப்பதற்கு மிக அழகா இருக்கும். தர்க்க ரீதியா பேசும்போதோ தத்துவங்களை விவாதிக்கும் போதோ அது ஒரு கவர்ச்சியால திரையாகவே நம்ம கண்முன் விரியும். அதாவது நாம ஒரு மாயான வலையில சிக்கிடுறோம். ஆமா, ஒரு சுவையான உணவின் செய்முறையில படிச்சுவிட்டு அந்த உணவையே சாப்பிட்டது போன்ற ஒரு திருப்தியே இந்த அறிவு நமக்கு தந்துடுது. அதனால் நாம உண்மையான சித்துரு வெளிய நோக்கிய நம்ம பயணத்தை அங்கேயே நிறுத்திடுறோம். வாவ்! அதாவது நமது அறிவே நமக்கே தடையா மாறுது. நாம தேடி வந்த அறிவே ஒரு சுவர் போல மாறி நம்மை தடுத்து நிறுத்துது. முற்றிலுமா. அதையேதான் மூலவரிகள் கூறுது. அறிவின் அழகு தூய அறிவை மிக நயமா, மிக அழகாக மறைச்சிடுது. ரொம்ப பெரிய ஒரு ரியலைசேஷன் இது. ஆமா, நான் எல்லாவற்றையும் கற்றறிந்தவன் அப்படிங்கிற அந்த செம்மை திரையை கிழித்தெறிந்தாலொழிய உண்மையான சித்துரு வெளியை ஒருவர் தரிசிக்க முடியாது. அச்சுறுத்தி மறைப்பதை விட இப்படி மிக அழகா நம்மையே அறியாமல் நம்மை மயக்கி மறைப்பதுதான் மிகவும் ஆபத்தானது. இதுவரை நாம பார்த்த தடைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நம்ம ஆச்சரியப்படுத்துது. முதலாவதாக அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிற நீலத்திரை நமது உயிரை மறைக்குது. ஆமா. இரண்டாவதாக பௌதீக உலகம் அப்படிங்கிற பச்சை திரை தனது வலிமையால் பரவழியை அச்சுறுத்தி மறைக்குது. மூன்றாவதாக நமது கர்வமும் அறிவும் கலந்த செம்மை திரை தூய சித்துரு வெளியே அழகா மயக்கி மறைக்குது. சரியா தொகுத்து சொன்னீங்க. சரி, இப்போ ஒருத்தன் உடலை கடந்துட்டான், அறிவின் கர்வத்தையும் கடந்துட்டான். இப்போது அவன் தேடலின் இறுதி இலக்கில் நிற்கிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறுதி உண்மையை அறிய நிற்கும் அவனுக்கு இங்கேயும் ஒரு திரை காத்திருக்குமா? ஆமா, அங்கேயும் ஒரு திரை இருக்கு. அதுதான் நான்காவது மற்றும் இறுதி திரை. எல்லாவற்றையும் விட மிக மெல்லிய, ஆனா விளக்கவே முடியாத ஒரு திரை. விளக்கவே முடியாததா? அது என்ன திரை? பொன்மை திரை, அதாவது தங்க நிறத்திலான திரை. So, what does this all mean? இந்த இடத்துல தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. மூல வரிகள் என்ன சொல்லுது? பொன்மை திரையால் அருட்பெரும் ஜோதி, புருளுரு வெளியை அருட்பெரும் ஜோதி, அண்மையின் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தது, மதிப்பு மிக்கது, தூய்மையானது அப்படின்னா அது தங்கம் அல்லது பொன் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். ஆமா, அதுக்காக தான் மனித சமூகம் காலங்காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உலகிலேயே உயர்ந்ததாக கருதப்படும் அந்த பொன்னிறமே உண்மையான பொருளை, அதாவது பொருளுரு வெளியை மறைக்கும் இறுதியான திரை அப்படின்னா நாம இத்தனை காலமும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? மிகவும் உயர்ந்த ஒரு விஷயமே தடையா இருக்க முடியுமா? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பகுதியோட உச்சக்கட்ட தத்துவம். நாம நினைப்பது போல தங்கம் அப்படிங்கிறது வெறும் உலோகம் அல்ல. அது உச்சக்கட்ட ஆசையின், பற்றுதலின், இதுதான் எல்லாமே அப்படின்னு நாம நினைக்கும் இறுதி இலக்கின் அடையாளம். ஓ, அந்த இறுதி இலக்குன்னு நாம நினைக்கிறது கூட ஒரு தடையா? கண்டிப்பா. ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் பொருந்தும். இங்கே பொருளுரு வெளி என்பது எந்த மாயையும் அற்ற உண்மையான இறுதியான மெய்ப்பொருள். இதுவே இறுதி உண்மை.
அந்த இறுதி மெய்ப்பொருளை இந்த பொன்மை திரை எப்படி மறைக்குது? முந்தைய திரைகள் அச்சுறுத்தி மறைத்தன, அழகா மறைத்தன. இது எப்படி மறைக்குது? மூலக்குறிப்பு அதுக்கு பயன்படுத்தும் வார்த்தைய நீங்க உற்று நோக்கணும். அண்மையின், அதாவது மிக நெருக்கமாக பிரிக்க முடியாதபடி ஒட்டிக்கொண்டு மறைப்பது. ஒட்டிக்கொண்டு மறைப்பதா? அதாவது நம்ம தோலோட ஒட்டி இருக்கிற ஒரு ஆடைய போலவா? அது எப்படிப்பட்ட ஒரு தடையா இருக்கும்? அதைவிட ரொம்ப நுட்பமானது. நீங்க தோலோட ஒட்டிய ஆடைய சொன்னீங்க. அந்த ஆடை உங்க தோலின் நிறத்திலேயே, தோலின் தன்மையிலேயே இருந்தா உங்களால அது ஒரு ஆடை என்றே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆனா நான் அதை என் உடம்புன்னு நினைச்சுப்பேன். எக்ஸாக்ட்லி. ஒரு பொருள் இருப்பதையே உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது மெய்ப்பொருளோடு அத்தனை நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இதை இன்றைய நவீன வாழ்வின் ஆன்மீக தேடலோடு பொருத்தி பாருங்க. எப்படி பொருத்தி பார்க்கறது? பலரும் தியானம் செய்றாங்க, யோகா செய்றாங்க, உலக ஆசைகளை எல்லாம் விட்டு விட்டதாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த ஆழமான அனுபவம் கிடைக்குது. ம். உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் மெய்ப்பொருளை அடைந்து விட்டேன், நான் மற்றவர்களை விட ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்க தொடங்கி விடுறாங்க. ஓஹோ, இதத்தான் ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆன்மீகத்தையே ஒரு நுகர்வு பொருளா மாத்துறது. சரியா சொன்னீங்க. பொன் போன்ற மிகவும் ஈர்க்கக்கூடிய, மிகவும் மதிப்பு மிக்கதாக நாம கருதும் அந்த ஆன்மீக அனுபவங்கள் கூட இறுதி உண்மைய மறைக்கும் மாயைகளே. அப்படியா? ஆமா. ஒரு மனிதன் உச்சநிலைக்கு செல்லும்போது அவனுக்கு கிடைக்கும் அந்த உயர்ந்த அனுபவமும் ஒரு பொன்மை திரைதான். அது நிஜம் போலவே தோற்றமளிக்கும் ஒரு மிகச்சிறந்த போலி. அந்த தங்க நிறத்திலான மாயைதான் உண்மையான பொருளொரு வெளியை மிகவும் நெருக்கமாக பிரிக்க முடியாதபடி மறைத்து நிக்குது. இதை கேட்கும்போது ஒரு பெரிய திறப்பு கிடைக்குது. ஒரு சிறந்த நாடக நடிகன் தான் அணிந்திருக்கும் தங்க நிற ஆடையையும் அந்த பாத்திரத்தின் பிரம்மாண்டத்தையும் பார்த்து அதுதான் தன் உண்மையான சுபாவம் அப்படின்னு நம்பி தொலைந்து போவது போல இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. நாம தேடிச் செல்லும் அந்த உச்சக்கட்ட வெளிச்சம் அல்லது நாம அடையும் அந்த ஆன்மீக பெருமிதம் அப்படிங்கறதும் ஒரு திரைதானா? நாம அத ஒரு அடைய வேண்டிய பொருளாகவோ அல்லது ஒரு அனுபவமாகவோ அல்லது ஒரு சாதனையாகவோ நினைக்கும் வரை அது ஒரு திரைதான். அந்த பொன்மை திரையை கிழிப்பதுதான் ஒரு தேடலின் இறுதி நிலை. அப்படின்னா அந்த இடத்துல நாம எதையுமே நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாதா? முடியாது. தங்கம் போல் மின்னும் அனைத்தையும் நான் அடைந்துவிட்டேன் அப்படிங்கிற அந்த இறுதி அகங்காரத்தையும் கடந்து செல்லும்போதுதான் எதனாலானதே தெரியாத அந்த உண்மையான பொருளுரு வெளி விளங்கும். இது படிப்படியாக நம்ம அகங்காரத்தையும் உலக மாயையும் உரித்தெடுக்கும் ஒரு ஆழமான தத்துவ பயணம். எனக்கு இப்போதான் இந்த படிக்கட்டுகளின் முழுமையான ஆழம் புரியுது. இது சாதாரணமாக நிறங்களை பற்றி பாடிய ஒரு கவிதை அல்ல. இது மனித பரிணாமத்தின், ஒருவனின் அகத்தேடலின் மிக துல்லியமான வரைபடம். ஆமா, மனித தேடலின் 4 பெருந்தடைகளை அது எப்படி நமது உளவியலோடு விளையாடுது அப்படிங்கறத இந்த 4 திரைகளும் நமக்கு மிக அழகா உணர்த்துது. இந்த அற்புதமான உரையாடலின் இறுதிக் கட்டத்திற்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த 4 ரகசிய தத்துவ படிக்கட்டுகளையும் சுருக்கமா பார்த்து விடலாம். சரி. முதலாவதாக, நமது அன்றாட அகங்காரம் மற்றும் வாழ்க்கை என்ற பெயரில் நமது ஆருயிரை பிரம்மாண்டமாக மூடிமறைக்கும் நீல நிற பெருந்திரையை பார்த்தோம். இரண்டாவதாக, இந்த எல்லையற்ற பரவலியை தன் பௌதீக தன்மையாலும் வாழ்வியல் போராட்டங்களாலும் அச்சுறுத்தும் வகையில் மறைத்து நிற்கும் பச்சைத் திரையை பத்தி பேசணும். கரெக்ட். மூன்றாவதாக, நமது தூய சித்துரு வெளியை தர்க்கம், தகவல் மற்றும் அறிவுச் செருக்கால் மயக்கி மறைக்கும் செம்மைத்திரையைக் கண்டோம். இறுதியாக, உண்மையான பொருளொரு வெளியை நாம அடையும் உயர்ந்த ஆன்மீக அனுபவம் என்ற மாயையால் எந்த இடைவெளியுமின்றி மிக நெருக்கமாக பிரிக்க முடியாதபடி மறைத்து நிற்கும் பொன்மைத் திரையை அலசினோம். ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க. இந்த ஆழமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த 4 வண்ணங்களும் நீலம், பச்சை, சிவப்பு, தங்கம், இவை ஏதோ ஒரு புத்தகத்துல உள்ள வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஆமா, இது நம்ம வாழ்வியலோட கலந்தது. இவை நம் அன்றாட வாழ்வில் நாம தேடி ஓடும் விஷயங்கள்தான். நமது அன்றாட பிழைப்பு, இயற்கையின் ஈர்ப்பு, அறிவின் கர்வம் மற்றும் ஆன்மீக பெருமிதம் என அனைத்தையும் நாம இறுதி உண்மை என நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
ஆனா மூலக்குறிப்பின்படி இவை அனைத்துமே மெய்ப்பொருளை மறைக்கும் வெறும் மாயத்திரைகள் மட்டுமே என்றால், இந்த திரைகள் அனைத்தையும் கிழித்தெறிந்து விட்டு பார்த்தால் அந்த இறுதியான பேரொளிக்கு என்ன நிறம் இருக்கும்? ஒருவேளை நமது கற்பனைக்கும் தர்க்கத்திற்கும் எட்டாத வகையில் அதற்கு நிறம் என்ற ஒன்றே இருக்காதா? இதை நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது, சிந்திக்க வேண்டிய ஒன்று. இந்த சிந்தனையோடு இன்றைய அந்த விரிவான அலசரை நாம நிறைவு செய்கிறோம். அந்த நிறமற்ற, வடிவற்ற, இறுதியான உண்மையை நோக்கிய உங்களுடைய தேடல் தொடரட்டும்.